ஹாய் ஆல்! இன்னைக்கு நம்ம 11த் எபிசோட் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். லாஸ்ட் சீனில் வந்து நம்ம கிங்குக்கு வந்து ஹீரோயினுக்கு ஒரு ரிங் போட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. "நீ என் கூடயே இருந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு எவ்வளோதான் ஆசை இருந்தாலும், ஆனால் அப்படி சொன்னால் அவங்க ஃப்யூச்சரே மாறிடும் அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். அதனால ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்க இந்த மாதிரிலாம் உருட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நம்ம கிங்கை பிடிச்சிருக்கு தான். ஆனால் சொல்லவும் முடியல, இது பண்ணவும் முடியல. அவங்க டேடியும் மிஸ் பண்ணுறாங்க. அந்த லைஃப்பும் இருக்குது. அதனால் வந்து அதெல்லாம் சொல்லிட்டுருக்கப்ப தான் கிங்குக்கும் அது புரியுது. "நான் புரிஞ்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டுருக்காரு. "ஆனால் நீ கண்டிப்பாக வரணும், எனக்காக இருக்கணும்" அப்படின்னு சொல்லியும் ப்ராமிஸும் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கிராண்ட் மதருக்கு பர்த்டேனால நம்ம ஹீரோயின் வந்து குக்கிங்லாம் என்னென்ன பண்ணலாம் அதெல்லாம் சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கிராண்ட் மதருக்கு பர்த்டே வரதால ஸ்பெஷலாக ஃபுட்டெல்லாம் செய்யணும். ஸோ அதுக்காக வந்து இவங்க டீம் ஒர்க்காக யோசிச்சு ஃபுட்டெல்லாம் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கப்ப தான் வந்து மீட்டே இல்லாமல் மீட் மாதிரி டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட்டு யோசிக்கிறாங்க எல்லாருமே. யோசிச்சுட்டு வந்து நம்ம ஹீரோயின் தான் கடைசியாக கண்டுபிடிக்கிறாங்க. சோயா பீன்ஸ் வச்சு நம்ம சூப்பராக செய்யலாம் அப்படின்னு சொல்லி டீமுக்கும் வந்து எனர்ஜிஃபுல்லாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோயா பீன்ஸ் வச்சு அவங்க நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் செஞ்சு ஃபுட்டை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. மதருக்கு பர்த்டே இல்லை. ஸோ எல்லோரும் விஷ் பண்ணுறதுக்காக வராங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த ஜீன் பையன் தான் வரான். அவன் வந்து நீங்கள் லைஃப் லாங் சூப்பராக ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக சொல்லி அவங்க மீட்டிங்லேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம காங்கும் வராங்க. அவங்க வந்து அது யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா ஜின் விஷயத்தில் வந்து பாய்சன் ஆகிருக்கு. அதுக்கு இவங்களும் ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லி நம்ம கிங்குக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயம் கொஞ்சம் தெரியும் போல். அதனாலே இவங்க டென்ஷனாக இருக்காங்க. "உன்னை யார் வர சொன்னா?" அப்படின்னு சொல்லி டென்ஷன்லாம் ஆகுறாங்க. "நான் எதுவும் பண்ணலை. அதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை" அப்படிலாம் சொல்லிட்டு அவங்களும் அந்த கிஃப்ட் கொடுத்துட்டு விஷ் பண்ணுறாங்க. விஷ் பண்ணிவிட்டு அந்த மீட்டிங்லேயும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தன் வந்திருக்கான். ஜின்னு ஒரு அவங்க கூட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி அவங்க ஒரு மன்னர்களுக்கான அமைச்சர்களில் ஒருத்தன். அவனும் வந்து விஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு, "நான் பண்ணது தப்பு, என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்காக நான் என்னைக்கும் வருந்துறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விஷ் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறப்ப தான் வந்து இதுக்கான இதை வந்து கிங்கே சொல்லிடுவான். "இதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லி கிராண்ட் மதரும் சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் அவரும் கொஞ்சம் கில்ட் ஆகுறாரு. ஆனால் அவர் கொண்டு வந்த கிஃப்ட்டை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நம்ம கிராண்ட் மதருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கிங்கும் வந்து டான்ஸுக்கெலாம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் அழகாக இருக்கணுக்காக அலங்காரம்லாம் பண்ணிகிட்ருக்கப்ப தான் வந்து ஜுவல் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு செய்தி வருது. அப்போ தான் அது யாராக இருக்கும், எதுக்கு அவங்க சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப தான் நம்ம காங் வந்து எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த சீன்லாம் அவருக்கு ஞாபகம் வந்து இந்த வேலை பண்ணிருக்க காங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு கிங்குக்கும் டவுட் வருது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து அவங்க ஃபுட்டு இதெல்லாம் எடுத்து வந்து வச்சாச்சு. நம்ம கிங் மட்டும் காணோம். அதையும் நம்ம பாட்டிமா வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவங்கள மட்டும் காணோமே, மற்ற எல்லாருமே வந்துட்டாங்க. காங்லேருந்து எல்லாருமே இருப்பாங்க. ஸோ செரிமனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து காங் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி அனௌன்ஸ் பண்ணி ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் போகுது. அதில் நம்ம பாட்டிமாவும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கான டேலலாம் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபுட்டு வந்து அவங்க டேஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம யான் சமைச்சது நம்ம யான் சமைச்சது சும்மாவா சொல்ல முடியும். ஸோ அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு மேடைக்கு கூப்பிட்றப்ப தான் வந்து, "இதில் நீ என்ன மிக்ஸ் பண்ண? இது மீட் இல்லை. ஆனால் மீட் ஃபீல் எனக்கு தருது. உண்மையாக நீ இதில் மீட் போடலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான், "இல்லை இது மீட் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் இது சோயா பீன்ஸ் வச்சு பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் வந்து, "எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ இன்னும் சொன்னது எனக்கு மருந்து" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. "நீங்களும் நல்லா லைஃப் லாங் வந்து ஹெல்த்தியாக வாழணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு போகிறாங்க. இது உங்களுக்கான கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு தான் நமக்கு யாங் வந்து சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே வரப்போ தம்ஸ் அப் காட்டிட்டு தான் வந்துட்டுருப்பாங்க. எல்லாத்துக்குமே நம்ம செஞ்ச ஃபுட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க டீம்கிட்டேயும் சொல்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம கிங்கோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. லயன் கிங் டான்ஸ்னு சொல்லி அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாராம். அவர் கூட சேர்ந்தும் அந்த மேஜிக் மேன் இருக்காங்க காங்கு, அவனும் தான் ஆட போகிறான். ஃபர்ஸ்ட் அவன் தான் வந்து விஷ் பண்ணிவிட்டு கிராண்ட் மதருக்கு, "நாங்கள் உங்களுக்காக டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்ப தான் வந்து நம்ம கிங்கும் வர்றது தெரியுது. கிங் வந்து செகண்ட் ஆளாக தான் நிற்கிறாரு. ஏன்னா எல்லாருமே கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம கிங் தான்னு. ஸோ அவங்க லயன் கிங் டான்ஸு பிரமாதமாக ஆடிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அப்போ தான் ஒரு அதிர்ச்சியே காத்திருந்துச்சு. நம்ம கிங்கோட கிராண்ட் மதர், அதாவது அவங்க அம்மாவோட அம்மாவை வந்து கடத்தி வச்சுருந்துருப்பாங்க. அவங்களும் இன்னொரு அங்கிளும் இருப்பாங்க. அவங்க 2 பேர் தான் இப்போ வராங்க. ஆனால் உள்ளே யாருமே அலோவ் பண்ணலை. நம்ம கிங் அதை பார்த்துட்டு உள்ளே வர சொல்கிறாரு. அதுவும் அவங்க ஒரு பாக்ஸில் மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வராங்க.
ஸோ அதை கொண்டு வரப்போ வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாரு, இது வந்து உங்களுக்கான கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிங் கிட்ட சொல்கிறாரு. அது நீயே ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறா. அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான் அவங்க சொல்கிறாரு, இது உங்கள் அம்மா பாய்சன் குடித்தாங்கல்ல, அந்த கடைசி நிமிஷத்தில் எழுதின லெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம கிங்குக்கு அம்மா சொன்னாலே அவ்வளோ எமோஷ்னல் ஆகிடுவார். ஸோ அந்த விஷயனால வந்து ஓவராக டென்ஷனும் ஆகிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பிளான் பண்ணியிருப்பாங்க போல் ஆப்போசிட் கேங்கு. அதான் அந்த ஜேஜுன்னு அவன் இருப்பான்ல, அவன் தான் அந்த பிளானே போட்டிருக்கான். அவங்க கூட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க போல். அவங்க தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிங் வந்து கிராண்ட் மதரில் ரொம்பவே டென்ஷனாக இருந்ததுனால அவர் கத்தியை எடுத்துகிட்டு கிராண்ட் மதரே கொல்லலான அளவுக்கு போகிறப்ப தான் வந்து நம்ம கியான் வந்து தடுத்துட்ருக்காங்க. அரசரே இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணாதீங்க, இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, காம் டவுன் ஆகுங்க, இதெல்லாம் எந்த ரீசனாகவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்ப, இல்லை நீ என்னை தள்ளு, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் எங்கள் அம்மாவை கொண்டிருக்காங்க, எல்லாம் மூடி மறைச்சா சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கிராண்ட் மதர் மேலே ரொம்பவே கோவத்தோடு போகிறாங்க. இப்போ தான் நீங்கள் நில்லுங்க, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. அப்போ வந்து கத்தியை கீழே இறக்குனார் மட்டும்தான், ஆனால் கோவம் குறையலை. அவங்களும் அதை பார்த்து அரசரே காமாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செக்ரட்டரி இருப்பார், அவர் வந்து இதெல்லாம் இப்போ எழுதுன லெட்டர் தான், அப்போல்லாம் நாங்கள் எந்த ரீசனும் இல்லை, உங்கள் அம்மாவை கொன்னதே வந்து உங்கள் அப்பா சொல்லி தான் பாய்சன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆமாம், நாங்கள் எந்த ரீசனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த உண்மையெல்லாம் வந்து அவங்க இப்போ கிங்கோட அம்மாவுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க தான் வந்து இப்போ கொஞ்சம் புத்தி பதிலிச்ச மாதிரி இருக்காங்க. அதுவும் அவங்க வாயால் சொன்னால் தான் அது தெரியுமே. அதுவரை நம்ம கிங்க்கு வந்து இன்னும் கோவமே அடங்கலை. ஸோ கிராண்ட் மதரை போய் தாக்குறதுக்காக தான் போய் நின்றுட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, சாக்லேட் சாப்பிட்டாங்கன்னா வந்து இங்கே கொஞ்சம் ஏதோ உண்மையை சொல்ல வாய்ப்பு இருக்குது, அதனால் வந்து மாற்றங்கள் எதோ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் வேறு கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து அவங்க குழந்தைத்தனமாக நடந்துக்கிறாங்க. குழந்தைத்தனமாக நடந்தால் கொஞ்சம் ஏதோ உண்மை தெரியும்னு நினச்சி அவங்க கொடுக்குறாங்க போல். கொடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து கரெக்டாக நம்ம கிராண்ட் மதரோட கழுத்தை வெட்டலான்னு போகிறப்ப வந்து அந்த அந்த அம்மாவோட அம்மா, கிங்கோட பாட்டி அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மா சாவுக்கு வந்து பாய்சன் கொடுத்து கொலை பண்ணியிருக்காங்க, அதுவும் உங்கள் அப்பாவோட ஆர்டர்னால தான், இதெல்லாம் வந்து என் சன்னுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம கிங் நினச்சி, எதுக்காக, ஏன் எனக்கு தெரியக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, இதனால் எவ்வளோ ஹர்ட் ஆகுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கிங்கும் வந்து அவ்வளோ புலம்பிட்டு போகிறாரு. அவரை வந்து அவ்வளோ ஃபீலிங்ஸில் இருக்காங்க, அது எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம கியானும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க வந்து தனியாக இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே சோர்ந்து போனதுனால இவங்க பின்னாடியே வந்து பாதுகாப்புக்காக மற்றவங்களும் போயிட்டுருக்காங்க. அதை பார்த்து இவருக்கு கோவம் வருது. அதுக்கப்புறம் கியான் மட்டும்தான் அவர் பின்னாடி போய் அவங்க அம்மா டெத்துக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு, அதற்கு வந்து காம் டவுன் ஆகிற மாதிரி கொஞ்சம் பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கிங்கும் சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை வரும், அடிக்கடி சண்டை ஆகும், எதனால் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்ருப்பாருங்க. ஆமாம், நீங்களும் என்னை ஹர்ட் பண்ணுறீங்க, இன்றைக்கி நான் இது பண்ணியும் என்னை ஹர்ட் பண்ணிட்டீங்களா, நீங்கள் கவலைப்படுறத பார்த்து எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்கும் சொல்லுவார். யானை வந்து எனக்கே ரிட்டனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கப்ப அப்புறம் 2 பேரும் சிரிச்சிட்ருப்பாங்க. ஸோ நைட் டின்னர் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம கியான் வந்து அவங்க டீம் கூட போய் சமைக்கிறப்ப, அரசர் இப்போ கொஞ்சம் ஓகேவாயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஓகே ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் காம் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி நைட் டின்னர் ரெடி பண்ணணும்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கப்ப தான் வந்து அமைச்சர்கள் கூட்டத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் பேர் வச்சுருப்பான் போல். அவங்க கூடலாம் சேர்ந்து வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் வேஸ்ட்டாக போயிடுச்சு, ஸோ பிளான் பி வந்து ரெடி பண்ணணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் வந்து நம்ம சீஃப் செக்ரட்டரிக்கு அதில், அதாவது அரசருக்கு கொஞ்சம் கீழே இருக்க அவருக்கு தெரிஞ்சிடும். அவருக்கு தெரிஞ்சதை வந்து இன்னொருத்தவங்க பார்த்ததால அவங்கள வச்சு தான் அடுத்த பிளானே போடுறதுக்காக ட்ரீட்டிங் பண்ணிகிட்ருக்கப்ப இன்னொருத்தர் அமைச்சரும் கேட்டுட்டார். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம மெஜஸ்ட்ரிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப தான் வந்து அவரை குத்தி கொலையே பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து கியான் வந்து சமைச்சிட்ருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் எங்க பின்னாடியே வாங்க, அவங்கள அரசர் கூப்பிட்டாருன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களும் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால குறுன்னு பார்த்துட்டு தான் பின்னாடி வருவாங்க. வந்தோன்னு பார்த்தா அவங்கள வந்து
காட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக முகமூடியில் வச்சு அரெஸ்ட் பண்ணி ஒரு மூட்டையில் கட்டி வச்சுருவாங்க. கட்டி வச்சதை வந்து நம்ம காங் வந்து பார்த்துருவான். ஸோ அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவனை அடிச்சுட்டு அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காக அந்த மூட்டையோட எடுத்துருவான். எடுத்து வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவான். அதனால் வந்து நம்ம கிங் வந்து கொஞ்சம் காம்டனாக இருக்கார். நைட் டின்னர் வந்து கிராண்ட் மதர் கூட சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தான் வந்து யானை வந்து காணும்னு சொல்லிட்டு ஒரு சீஃப் வந்து சொல்லுவார். அவங்கள வந்து செயின்ட் ஜான் காட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அவங்கள கடத்திட்டு போயிருக்காங்க, அதனால் நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கப்ப தான் வந்து கிங்கும் இன்னொருத்தவங்க அவர் கமாண்டரும் வந்து வாங்க நம்ம போகலான்னு சொல்லி கிங்கில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இவங்களும் கிளம்பி போயாச்சு. கிளம்பி போன டயத்தில் வந்து இங்கே வந்து ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தராக கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மேஜெஸ்டி தான், அதாவது நம்ம கிங் தான் வந்து இப்படி வேஷம் போட்டு ஆடியிருப்பார், ஒரு கெட்டப்பில் டான்ஸ் ஆடியிருப்பார். ஸோ அந்த கெட்டப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்கள கொலை பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே கொலை பண்ண வரான். நம்ம கிராண்ட் மதர் கிட்ட போய் நான் உன்னை கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் வந்து மேஜெஸ்டி நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வாய்ஸ் வந்து அவரை காட்டி கொடுத்துரும். இல்லை நான் ஜேசன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நீயா இன்னைக்கு நாளே முடிய போதா அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டியம்மா வருத்தப்பட்டுட்டு இருக்கப்ப தான் வந்து ஆமாம் இன்னையோட வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்லி நெஞ்சிலே குத்தி நல்லா கிழிச்சிடுவான். அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெஸ் மாற்றிட்டு வேறு ட்ரெஸ்ஸில் வந்து அவங்க வேறு அடியாளுங்க போல். ஸோ அதுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த எல்லா மக்களையுமே கொன்னுட்ருப்பாங்க. கண்ணுக்கு தெரியலேருந்து எல்லா மக்களையுமே கொன்னுட்ருக்காங்க. அது வெடிலாம் வெடித்து மற்றவங்களுக்கு சிக்னல் கொடுத்து அங்கே இருக்கவங்களையும் கொலை சொல்கிற மாதிரி கொலை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நம்ம கிங் வேறு காட்டுக்கு போயிருக்காரு. யாங் வேறு காணோம். அதுக்கப்புறம் இந்த பரபரப்பில் போய் பார்த்தா நம்ம சீஃப் செக்ரட்டரி வந்து மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறத நம்ம கிங் பார்த்து அவுத்தோட போகிறப்ப தான் வந்து நம்ம கிங்கை கொலை பண்ணலான்னு சொல்லி தான் ட்ராப் வச்சுருப்பாங்க. அந்த ட்ராப்பில் மாட்டக்கூடாது நீங்கள் இறங்கணும்னு சொல்லிட்டு நம்ம சீஃப் வந்து தள்ளி விட்டுட்டே இருப்பான். அப்போன்னு பார்த்து நம்ம கிங் கொஞ்சம் அம்புக்கு தள்ளி விட்டுட்டு அந்த அம்பை வந்து அவரே வாங்கிப்பார். அவருக்கு தாங்கவே முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து கூட இருந்தவர் அவ்வளோ சீக்கிரத்தில் போகிறதுல அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுகிறாரு. இன்னொருத்தர் தான் வந்து கிங்கை கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இடத்த ஃபுல்லாக எரிக்கிற அளவுக்கு சண்டை பறந்துட்டுருக்கு. சண்டையாக நடந்துகிட்ருக்கு. சண்டையில் வந்து நம்ம கிங்குக்கு வந்து கொஞ்சம் உடம்புல காயம் வேறு ஏற்படுது. அதில் வந்து யானை வேறு நினச்சிட்ருக்காரு நீ சேஃபாக இருக்கணும் அப்படின்னு. இங்கே இன்னொரு சைடு வந்து நம்ம யானை வந்து பத்திரமா தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். நம்ம வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவான். ஆனால் வந்து இங்கே 2 பேர் வெளியே நின்றுருப்பாங்க. அவங்க கூட சண்டை போட்டுட்டு உள்ளே போகலான்னு யான் போகலான்னு பார்த்தா அவங்கள தடுத்து நிறுத்திடுவாங்க. அந்த ஒரு குண்டு மாதிரி இருக்கும் அவங்க காலை கட்டி போடுறதுக்கு. அதை ஓடுறப்பவே வந்து அதை போட்டு அவங்கள தடுத்து விழ வச்சுருவாங்க. விழ வைக்கிறப்ப தான் பார்ப்பாங்க ரெட் பேண்டு கத்தி இதெல்லாம் பார்த்துட்டு அந்த புக்கில் தான் படிச்சிருப்பாங்க போல். அதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் ஆபத்தான சிக்னலே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப தான் வந்து கிங் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வராது. ஐயோ கிங் வேறு காட்டு கிங்லாம் எங்கே இருக்காருன்னு தெரியல, கிங்குக்கு ஆபத்தோ அப்படின்னு யான் வந்து கிங்குக்கு எதோ ஆகிடுமோன்னு நினச்சிட்டும் கிங்கு வந்து யானுக்கு ஏதோ ஆகிடுமோன்னு நினச்சிட்டும் பயந்துட்டுருக்கப்பயே இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். மறக்காமல் வந்து பெல் ஐக்கானையும் ஆலில் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற சேனலில் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.